இறுதியா ராகுல் காந்தி பிரஸ் மீட்லயும் அவர் அததான் சொல்றாரு. அவர் சட்ட ரீதியாக இதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறதில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலயோ என்னமோ, இந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கு ஜென்ஸியால தான் முடியும். அவங்க சத்தியத்தை கடைபிடித்து அகிம்சா வழியில் அவங்க தான் ஜனநாயகத்த காப்பாத்துறதுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாரு. இன்டைரக்ட்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க ஓட்டுரிமைய நீங்க தான் பாதுகாத்துக்கணும். நான் ஆதாரங்களோட என்ன முறைகேடுகள் நடக்குதுன்னு உங்க கையில நான் உங்க முன்னால வச்சுட்டேன். அப்ப நீங்க தான் யூ ஹேவ் டூ என்ஷூர் யுவர் வோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மறைமுகமா சொல்றாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நம்மளுடைய வாக்குரிமையை உறுதி செய்து கொள்ள நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்தது தமிழ்நாட்டுல எஸ்ஏஆர் நேத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் போதுங்க இந்த கட்சியில என்ன சொல்லணும், யார் யாரெல்லாம் தமிழகத்துக்கு வெளியில வேலை பார்க்குறாங்களோ அவங்க அத்தனை பேர்ட்டையும் சொல்லணும், இம்மீடியட்டா நீங்க உங்களுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுங்க. நாங்க தமிழ்நாட்டில் தான் ஓட்டு போடுவோம், ஆனா நாங்க வெளியில வெளிமாநிலங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற அந்த உங்க எஸ்ஆர் ஃபார்ம் எல்லாம் நாங்க செலவழிச்சு இங்க ஃபில்அப் பண்ண முடியாது. அதனால எங்களுடைய வாக்குரிமை தடுக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுங்கன்னு கேட்கணும். அந்த அத்தனை பெட்டிஷனுடைய காப்பியை எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இதை தவிர வேற வழி இல்லை. அதே மாதிரி ஜென்செட் போராடினார்கள் என்றால், அது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அஹிம்ச வழியில் போராடினார்கள் என்றால் அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அப்படி போராடுவாங்களா? ஜென்செட்டுக்கு சரியான எதற்கு போராட வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த தெளிவு இதுல தெளிவு இருந்தது நேபாளில். ஆனா அவங்களுடைய வழிமுறைகள் தவறா போச்சு. அளவுக்கு மீறிய லஞ்ச ஊழல் நடந்துகிட்டு இருந்த போது அவங்க போராடினாங்க. ஆனா வழிமுறை ரொம்ப பெரிய தவறா போச்சு. அந்த தவறான வழிமுறைகளால் எந்த பிரயோஜனமும் வராது. அப்ப சரியான வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு போராடினார்கள் என்றால் அந்த போராட்டத்திற்கு நிச்சயம் எந்த அரசும் தலைவணங்கித்தான் தீர வேண்டும். பார்ப்போம், பொறுத்திருந்துக்கும்.